நல்லா இருந்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக தான் போயிடுச்சு. ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் தான், என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். ஓகே, சாங்ஸ் ரொம்ப கிடையாது, சாங்ஸ் ஒரு சாங்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்தது. பார்க்கலாம், அவ்வளோதான். ஆமாம், நம்ம நார்த் சென்னை அந்த ஸ்டைலில் தான் இருந்தது, நல்லா இருந்தது. டைலாக்ஸ் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம சூப்பராக போகுது, டைம் போகிறதே தெரில. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. ஓகே, கொஞ்சம் அப் டவுன் இருந்தாலும் சூப்பராக இருக்கிற படம் நல்லாயிருக்கு. சாங்ஸ்லாம் கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ கரெக்டாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு எதிர்பார்க்காம வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் படம். எல்லாம் அந்த மாதிரி அந்த பெஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே சேரியில் எடுத்தோம், ஸ்லம் ஏரியா மாதிரி தான் இருக்குது. காமெடி யோகி பாபு காமெடி நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யோகி பாபு ரொம்ப காமெடி பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃபில் காமெடி பண்ண விட மாட்டுறாங்க. அவ்வளோதான் படம் செம்மையாக இருந்தது. ஆக்டிங் ஜிவி பிரகாஷ் சார் செம்மையாக பண்ணியிருந்தார். அப்புறம் காமெடி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் செம்மையாக இருந்தது. நல்லா இருக்கு, காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. மெயினாக அந்த உண்மையான விஷயம், சாக்லேட்டு இதெல்லாம் வந்து போதைப்பொருள் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. அவர் நச்சே பாடலாம், இந்த மாதிரி நடிப்பாருன்னு செம்ம தரலோகலாம் நச்சிக்கிறாரு. பாட்டு மியூசிக்கு பாட்டு மஜாவாக, பாட்டு வந்து எங்கள் அண்ணன் லோகண்ணன் தான் எழுதினார். சொல்லதால பாட்டு எல்லாமே அப்பா சாங்லாம் அப்படி செம்ம சென்டிமெண்ட்டு. அதனால் வேசப்பிலேருந்து வரோம் நாங்கள். படம் நல்லா இருக்குது தலை, பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு லோக்கலான ஏரியாவில் எப்படி எடுத்தால் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஜிவி நல்லா நடிச்சிருக்காரு. பார்த்திபன் சார் அப்பத்துலேருந்து அவர் எப்பவும் மாஸ் தான். அப்புறம் வந்து இது யோகி பாபு காமெடி அது வேறு லெவலு. அவர் காமெடினால் அவர் இருக்காரோ இல்லையோ, அவர் பார்த்தாலே காமெடி தான். படம் நல்லா இருக்குது பார்க்க போகணும் சொன்னால். படம் வந்து வேறு லெவலு, செம்ம ஃபன்னியாக போச்சு. கொஞ்சம் லோக்கலாக சூப்பராக இருக்குது, பாட்டெலாம் செம்மையாக இருக்குது. பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பசங்க கூட பார்க்க போச்சு ஜாலியாக. யோகி பாபு ஃபேஸை பார்த்தாலே சிரிப்பாக இருந்துச்சு. அவர் பண்ணுற காமெடிலாம் செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் சூப்பராக செட் ஆயிடுச்சு அந்த லோக்கலாக இருக்கிறதுக்கு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பாதிமே அவர் சொல்ல தேவையில்லை, அவர் பற்றி ஃபஸ்ட்லேருந்து செம்மையாக தான் நடிப்பார். அவர் செம்மையாக நினச்சார். பாட்டுக்காக வந்தோம், அதுக்கேற்ற மாதிரி திருப்தியாக போகிறோம். நாங்கள் இந்த ஸ்பெஷல் இதான் ஃபஸ்ட் ஷோ, நான் ஸ்பெஷல் ஷோ வரேன். நான் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஷோ போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் ஷோ வரேன். திடீர்னு அண்ணன் எழுதின பாட்டை நான் வீட்டில் தான் கேட்டிருக்கோம், நாங்கள் வீட்டில் சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் தெரில, அவரோட ஃபீலிங் எல்லாத்தையும் கொட்டி இந்த படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, என் அண்ணனுங்க எங்கள் அப்பா எல்லாருக்கும் கண்ணன் தண்ணி ஊற்றுச்சு சத்தியமாக. அது இல்லாமல் எனக்கு எல்லா சாங்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு ஹார்ட் டச்சிங்னா எங்கள் அப்பா சாங் தான். எனக்கு அப்பா சாங்கை சத்தியமாக செம்ம ரீச் ஆகும். அப்பா சாங்கை இப்போது எல்லாருக்கும் தெரியும், யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு. இந்த பாட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக அப்பா பையன் தான் நான், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்பாவை. அப்பா பாட்டை ரொம்ப விரும்பி நான் கேட்பேன். எப்பவுமே இல்லை, நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு அந்த பாட்டு பாடுன்னு தான் சொல்லுவேன். அதனால் பாடி காட்டுவார் அண்ணன், எனக்காக பாடி காட்டுவார். அதனால் படம் வேறு லெவலு. ஜிவி பிரகாஷ் நியூ கம்பேக் கொடுத்துருக்காரு படத்தில், சூப்பராக கொடுத்துரு. யோகி பாபு ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட வேலையை முடிச்சிட்டாரு. அவர் வந்தார், ஆக்சுவலாக தேட்டருக்கு வந்தப்போ நான் பார்த்தோம். வரப்போவ நாங்கள் பின்னாடி தான் பேசினோம். திருப்பி எங்களுக்கு அவர் கவுண்டர் கொடுத்துட்டாரு. எங்களுக்கே திருப்பி ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. அவர் நேச்சுரலாக அப்படி தான் பேசுவார் போல். அதுக்கேற்ற மாதிரி கிளியராக கொடுத்துருக்காரு. படம் பியோர் மூவி, எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. கான்ட்ரவர்சி இல்லாத ஹீரோ அவர் தான், ஜிவி பிரகாஷ் மட்டும்தான். இந்த படத்தில் 5 சாங் எழுதியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்த பாபா பாஸ்கர் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிவி பிரகாஷ் சார் படத்தில் முத்துக்குமாருக்கு அப்புறம் நான் தான் சிங்கிள் கார்டாக பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டருக்கு வந்திருக்கேன். எல்லோரும் கூட சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இனிமேல் எல்லா படத்தையும் பார்க்கணும், நான் பாடல் எழுதின எல்லா படமே பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். விசில் பறகுது, எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யங்ஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே கலந்து ஒரு படமாக இருக்குது. இது நான் எழுதுறேன்னு சொல்லவே இல்லை, உண்மையிலே 5 சாங் இந்த ஆல்பம் ஹிட்டு. நான் ஃபஸ்ட்டு பாட்டு எங்கள் ஏரியா எங்களது, உங்கள் ஏரியா உங்களது சாங்கு, அப்புறம் ஹீரோயினிக்கு ஒரு சாங்கு, இந்த சிரிக்கி இப்போ விழுந்துட்டா, அப்புறம் அப்பாக்கான ஒரு சாங்கு, வாழ்க்கையே ஒரு ஒளி விளக்கு. சூப்பராக இருக்குது, மஜா செம்மையாக இருக்குது. உண்மையான லோக்கல் தாறுமாறாக இது.